பாக்கெட் தைக்கலாம். இதான் பாக்கெட்டு. இது பாக்கெட்டோட அடிப்பகுதி. இப்படி தான் நம்ம பாக்கெட்டை கை போடுவோம். நாம் இப்போ இந்த பகுதியில் தான் தைக்கிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். கைக்கீழ் சுற்றளவு 4.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். சைடு 3/4 இன்ச்சு தையலுக்காக போட்டுக்கிறோம். இடுப்பு வளைவுல மார்க் பண்ணி அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். இனிமே பாக்கெட் தைக்கும் போது இதுதான் பாக்கெட். இது பாக்கெட்டோட அடிப்பகுதி. இதான் கை போகக்கூடிய பகுதி. இந்த ஒரு பகுதியில் மட்டும் 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கணும். தைச்சதுக்கு அப்புறமா இந்த சுடிதார் டாப்போட சென்டர்ல அப்படியே கொடுக்குறோம். இந்த மேல் பகுதியை மேலே வச்சு அப்படியே கொடுக்குறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கிறோம். இந்த மார்க்கிங்ல இருந்து 1 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். பாக்கெட்டை உள்பக்கமா வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். தையலின் அளவு 1/2 இன்ச்சு. ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். பாக்கெட்டின் கை போகக்கூடிய அளவுக்கு பாக்கெட்ல 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 6 இன்ச் அளவுக்கு ஒரு பாக்கெட்ல ஒரு பீஸ் மட்டும் வச்சு தைக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிச்சுக்கிறோம். பாக்கெட்டோட இன்னொரு பகுதியை இன்னொரு பீஸ்ல வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் எந்த இடத்துல தைச்சோமோ அதே இடத்துல இந்த பக்கமும் தைச்சுக்கிறோம். மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இதுலயே மார்க் பண்ணிட்டு கை போகக்கூடிய அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு பீஸும் பாக்கெட்டில் ஒரு பீஸும் வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். பாருங்க இப்படி இருக்கும். இதுமே இந்த பாக்கெட்டை தனியா இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அடிப்பகுதி மட்டும் இப்படி வளைவா கட் பண்ணியிருந்தோம். அந்த வளைவுல மட்டும் தைக்கிறோம். இது 0.3 அளவுல தைக்கலாம். அதுக்கப்புறம் சைட்ல விடுபட்ட இடம் இதுல 1 இன்ச் அளவுக்கு இருக்கு. அந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். இவ்வளவுதான் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இனிமே வெளிப்பக்கம் எடுத்து பார்த்துக்கலாம். சுடிதாரோட வெளிப்பக்கம் இந்த பாக்கெட்டை அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ளால கொடுத்துடலாம்.
இதான் சுடிதாரோட பாக்கெட். அதுக்கப்புறம் நம்ம சைடு எப்பயும் போல சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். சைடு ஜாயின் பண்ணும்போது சுடிதார்ல எப்பயும் போலயே நம்ம 3/4 இன்ச் அளவுக்கு தச்சுக்கணும். 2 துணியும் சேர்த்து வச்சு நம்ம பாக்கெட் எந்த இடத்துல தைச்சோமோ பாக்கெட் இப்படி உள்பக்கமாகவே கொடுத்துக்கணும். தையல் இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 3/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ராங் தையல் போட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம். பாக்கெட் ரெடி.